பக்த கோடிகள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்மளுடைய யாவருக்கும் உரைப்போம் பதிவில் மகேஸ்வரனுடைய திருவிளையாடல் அற்புதங்களை எல்லாம் தெரிஞ்சுன்னு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பாம்பு எய்த படலம் அப்படின்ற ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் செய்திருக்கார். அது என்ன கதைன்றதை தெரிஞ்சுக்கலாமா? மதுரையில் அனந்தகுண பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பாண்டிய மன்னன் சொக்கநாதரின் மேல் மாறாத அன்பு கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சி மதுரையில் சீரும் சிறப்புமாக இருந்தது. மதுரை மக்களும் இந்த அனந்தகுண பாண்டியனை பற்றி மிகவும் நல்ல எண்ணம் கொண்டிருந்தார்கள். சோமசுந்தர கடவுளிடம் அந்த மதுரை மாநகர் மக்களும் பேரன்பு கொண்டவர்களாக விளங்கினார். இந்த மன்னனுடைய ஆட்சியில் சைவம் நெறி எல்லா இடத்துலையும் செழித்து விளங்கியது. இதனை அறிந்தாங்க சமணர்கள். உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த சமண மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் இப்படியே போனால் சைவம் சமயம் எல்லா இடத்துலையும் பரவிடும், அதனால் இந்த பாண்டிய நாட்டையும் அழிக்கணும், இந்த சொக்கநாதரையும் அழிக்கணும், இந்த மக்களையும் யாருமே இல்லாமல் பூண்டோட முடிச்சிடணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த சமணர்கள் எல்லாம் ஒன்று கூடி மரண வேள்வி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. அந்த மரண வேள்வின்னா என்னன்னா, அடுத்தவங்க அழிஞ்சு போகிறதுக்காக பண்ணுற வேள்வி. அந்த யாகத்தை செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த மதுரை மக்களையும் மன்னனையும் அழிப்பதற்காக ஒரு மாய பாம்பு உருவாக்குறாங்க. இந்த பாம்பு என்ன ஆகுதுன்னா, அந்த வேள்வியிலேருந்து வெளியில் சமணர்கள் முன்னாடி நிற்கிது. அதுக்கிட்ட இந்த சமணர்கள்லாம் கட்டளை போடுறாங்க. ஏ சர்ப்பமே, இந்த பாண்டிய நாடு முழுவதும் சென்று அனைத்து மக்களையும் உன்னுடைய நஞ்சால கொன்றுவிடு, இந்த பாண்டிய மன்னனையும் இறுதியில் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பாம்பு மிகுந்த கோபத்தோட கண்கள் சிவக்க பெரிய உருவமாக எடுத்து வேகமாக மதுரை மாநகரை நோக்கி போயிட்டே இருக்கு. அப்போ போகிற வழியிலேயே அது சிந்துற விஷத்தில் எல்லா மக்களும் மயங்கி விழுந்து அப்படியே மரணித்து போயிடுறாங்க. இதெல்லாம் ஒற்றர்கள் மூலியமாக இந்த பாண்டிய மன்னன் காதுக்கு வருது. மதுரை அனந்தகுண பாண்டியன் காதுக்கு வருது. கொடிய பாம்பின் விஷத்தால் மக்கள் எல்லாம் மாண்டு போயின்னு இருக்காங்க அப்படின்ற செய்தி ஒற்றர்கள் மூலமாக. இதை கேட்டதும் அதிர்ந்து போகிறான் அனந்தகுண பாண்டியன். ஓடி சொக்கநாதர்கிட்ட கை நீட்டி அடறான் கோயில்ல. இறைவா, உன் நாட்டையும் உன் மக்களையும் நீதானே காப்பாற்றணும், இறங்கி ஓடிவா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறார்? அசிரீரியா மன்னனுக்கு சொல்கிறார், அனந்தகுண பாண்டியா, கவலை வேண்டாம், உனக்கு எப்போதும் நான் அருள் புரிவேன், உடனே சென்று அந்த நாகத்தை நோக்கி அம்பு எய்து அப்படின்னு சொல்கிறார். இறைவனுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக போய் அந்த நாகத்தின் மேலே அம்பு எய்து விடுறார் இந்த மன்னன். உடனே என்ன ஆகுது? அந்த அம்பு போய் நாகத்தோட உடம்புல குத்தி கிழிக்குது. என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது உடம்புல இருந்த நஞ்சு எல்லாம் கீழே விழுது. இப்போ கீழே விழுந்ததும் என்ன ஆயிடுச்சு? மக்கள் மேலே அது விழறதாலையும் மக்கள் காற்று மூலியமாக அதை சுவாசிக்கிறதாலையும் எல்லாரும் மறுபடியும் மாண்டு போகிறாங்க. திருப்பி இவருக்கு கவலை ஆயிடுது. கிடுக்குன்னு சிவபெருமான் கிட்ட அழறாரு பாண்டிய மன்னன். இறைவா, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜடா முடியில இருக்கிறார் இல்லையா சந்திர பகவான், அந்த சந்திர பகவான் கிட்ட இருந்த அமுதத்தை அப்படியே பூமியில சிந்து விடுறார், தெளிக்கிறார். அந்த மாதிரி ஆனதும் இந்த அமுதம் பட்டதுமே இந்த நாகத்தோட நஞ்சு எல்லாமே முறிஞ்சு போயிடுது. மதுரை மக்கள் மடிந்தவர்கள் எல்லாரும் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறவங்க மாதிரி விழித்து எழுந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். எல்லாருக்குமே இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு ஓடி போய் சொக்கநாதரை பார்த்து சந்தோஷத்தோட நன்றி கண்ணீர் வடிக்கிறாங்க இறைவனை பார்த்து. அந்த நாகம் விழுந்த இடம்தான் தற்போது மதுரையில் நாகமலை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நாகம் எய்திய படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான சிவபெருமானின் திருவிளையாடலை தொடர்ந்து பார்க்கலாம். சமணர்கள் நம்மளை அழிக்கிறதுல குறியாவே இருக்காங்க. இப்போ பாம்பை சிவபெருமான் அருளால் நல்லபடியாக அழிச்சாச்சு, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக உயிர் பெற்று எழுந்துட்டாங்க. ஆனால் அப்பையும் அந்த சமணர்களுடைய திமிரும் அகங்காரமும் அடங்கவே இல்லை. ஓஹோ, இவங்க பாம்பை தானே அழிச்சாங்க, இப்போ என்ன பண்ணலாம் இவங்களை அழிக்கிறதுக்குன்னு மறுபடியும் இந்த சமணர்கள்லாம் சேர்ந்து மதுரை மன்னனையும் மதுரை மக்களையும் இந்த சொக்கநாதர் கோவிலையும் அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க தெரியுமா? பாம்பை நாம் அமிச்சா தானே இவங்க கொல்றாங்க, பசு அமிச்சா கொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா இந்துக்களுக்கு பசு ரொம்ப புனிதமானது. அதனால் மன்னன் பசுவை அழிக்க மாட்டான்.
அந்த பசுவை நாம் இந்த வேள்வியில் உருவாக்கி இந்த மாய பசுவை அனுப்பிச்சு இந்த மதுரையே அழிச்சிட வேண்டியது தான். மக்களெல்லாம் மன்னனையும் எல்லாரையுமே கூண்டோடு அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வேள்வி ஒன்று செய்கிறாங்க. இந்த வேள்வியில் மிகப்பெரிய மாய பசு ஒன்று தோன்றி அவங்க முன்னாடி வருது. வந்ததும் எல்லாருமா சேர்ந்து அந்த பசுவுக்கு கட்டளை இடுறாங்க. ஏ பசுவே, போ, அனந்தகுண பாண்டியன் கிட்ட போய் அவனை உட்பட அத்தனை பேரையும் சைவ சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் அழித்துட்டு வா, வெற்றியோட திரும்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பசு எப்படி உருவாகுதுன்னா, வானலாவிய பசுவாக மிகப்பெரிய கொம்புகளோட கோபத்தோட கண்கள்லாம் கால்லாம் சீருது, கண்கள்லாம் சிகப்பாகுது. அவ்வளோ பெரிய உருவம் எடுத்துடுது இந்த மாய பசு. எடுத்துட்டு ஒரே சிங்கம் மாதிரி பசு அந்த கர்ஜிக்குது, உருமுது, அந்த கோவத்தோட மதுரையை நோக்கி கிளம்புது. கிளம்பினதும் என்ன பண்ணுது இந்த மாய பசு, கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் மிதிக்குது, வாளால் அடிக்குது, அழிக்குது, முட்டுது. என்னதான் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை அட்டுழியமும் இந்த மாய பசு செய்து மதுரை நகரை அழிக்க தொடங்கிடுது. அவ்வளோதான். மக்கள் எல்லாரும் இந்த மாய பசு இவ்வளோ பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் மன்னன் கிட்ட போய் நின்று அழறாங்க. மன்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பசு வந்திருக்கு. இந்த பசு நம்ம ஊரையே அழிக்குது, நம்ம மக்களெல்லாம் போட்டு மிதிக்குது, குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு அரண்மனையில் போய் ஓலம் இடுறாங்க மக்கள். இதை பார்த்ததும் அனந்தகுண பாண்டியனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாயிடுது. என்னடா இவனுங்க மாற்றி மாற்றி நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் பசுவை நாம் கொல்ல மாட்டோம், அதை நாம் ஒன்றும் வதைக்க மாட்டோம்னு தெரிஞ்சு தானே இந்த சமணர்கள் இந்த பசுவை நம்ம பக்கம் ஏவி விட்டுருக்காங்க. இதுக்கும் நாம் இறைவன்கிட்ட தான் போய் நிற்கணும், வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி போய் சொக்கநாதர்கிட்ட கண்ணீர் விட்டு கையேந்தி நிற்கிறாங்க. அப்போது சூப்பர் ஐடியா ஒன்று சிவபெருமான் கொடுக்குறார். என்ன ஐடியா தெரியுமா கொடுக்க போகிறார்? அனந்தகுண பாண்டியன் சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறார், ஈசா, பசுவை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன், பசுவுக்கு சின்ன தீங்க கூட நாம் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சுதானே இந்த மாதிரி ஒரு மாய பசுவை ஏவி விட்டுருக்கானுங்க இந்த சமணர்கள். எங்களுடைய அனைவருடைய உயிரும் நீங்கள் தான் காப்பாற்றணும், மக்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி இறைவன் கிட்ட கேட்குறாங்க. உடனே இறைவன் சொல்கிறார் அவங்க முன்னாடி தோன்றி, யாரும் கவலைப்படாதீங்க, என்னோட நந்தியம்பெருமான் இருக்கான், அவன் போய் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றிடுவான் அந்த பசுக்கிட்டேன்னு சொல்லி நந்தியை கூப்பிடுறார். கூப்பிட்டு நந்திகேஸ்வரருக்கு ஆர்டர் போடுறார். நந்தியே, நீ போய் அந்த மாய பசுவை அழித்து இவங்க எல்லாரையும் காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் சும்மா இருப்பாரா நந்தி? இறைவனுடைய வாகனம், இறைவனோட பிஏ இல்லையா அவரு சுவாமி, யோசிக்கிறதுக்குள்ளேயே அது என்ன வேலையா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவாரு. அப்பேற்பட்ட ஆவலோட இருக்க நந்திய பெருமாள் இறைவனே சொன்ன பிறகு எப்படி கிளம்புவார்? அந்த பசு எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட இன்னும் ஒரு மடங்கு பெருசா இவர் உருவம் எடுத்துடுறாரு. அது பார்த்து இவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு நந்திய பெருமாள் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார் இறைவன் அருளால. போய் 2 பேருக்கும் ரொம்ப சண்டை நடக்குது. இந்த பசுவுக்கும் நந்தியம் பெருமாளுக்கும் ரொம்ப நேரம் சண்டை நடந்து இறுதியில் என்ன ஆகுது? அன்டவுட்டட்லி யார் ஜெயிப்பா? நம்மளோட நந்தியம் பெருமாள் தான். நந்தியம் பெருமாள் ஜெயிச்சு திருப்பி தன்னுடைய சுய ரூபத்தை எடுத்துட்டு கைலாயத்துக்கே போயிடுறாரு. இப்போ இந்த சண்டையில் இந்த பசு விழுந்தது இல்லையா, கீழே தோத்து போய், அந்த இடம்தான் மதுரையில் ரிஷபமலை, பசுமலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கா? அடுத்த பகுதியில் இன்னும் அருமையான இறைவனின் திருவிளையாடலை பார்க்கலாம். நன்றி. ஓம் சிவோகம், ஓம் சிவோகம், ஓம் சிவோகம்.